அண்ணா வந்து வேலை விஷயமா சிக்காகோ ஸ்டேட்டுக்கு 2 நாள் போயிருந்தாங்க. நாங்க வந்து அண்ணி கூட போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணி பிரியாணி பண்ணலாமான்னு நெய்யில முந்திரியும், திராட்சையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா மீதம் இருந்த நெய்யில வந்து 2 பெரிய வெங்காயத்த வதக்கி எடுத்தோம். இன்னொரு பாத்திரத்துல மட்டன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச கரம் மசாலாவோட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு, மல்லி இலையும், புதினா இலையும் ஆட் பண்ணாங்க. மல்லிப்பொடி, மிளகு பொடி, தயிர் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. வதங்கிட்டு இருந்த வெங்காயத்திலையும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து இதுல மட்டனை வந்து தனியா வேக வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து தண்ணியில வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு ரைஸை வந்து தனியா வேக வச்சு வடிச்சு எடுத்தாங்க. வேக வச்ச மட்டன் கூட ஃபர்ஸ்ட்டு ரைஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா பால்ல கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து அத கொஞ்சம் போட்டாங்க. அதுக்கப்புறமா வதக்கின வெங்காயத்தையும், நட்ஸும் போட்டுட்டு, அப்புறமா மல்லி இலையும், புதினா இலையும் போட்டாங்க. இதே மாரி இன்னொரு லேயரும் பண்ணாங்க. கடைசியா டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸும், பிரியாணி எசன்ஸும் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டாங்க. தோசைக்கல் மேல இந்த பாத்திரத்த தூக்கி வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு வேக விட்டாங்க. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாவும், வாசனையாவும் இருந்துச்சு. இந்த